வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Sit in comfortable meditative posture. Keep your hands in Namaskar Mudra. Gently close your eyes. Take a deep and long breath in. Now take a deep breath in. Chant Om. Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sah Viryam Karavavahai तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति. Gently open your eyes. நேற்றைய தினம் விபூதி பாதத்துல நம்ம புருஷ ஞானம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சத்துவமும் புருஷாவும் தனித்தனி வேறானது. சத்துவ புருஷ அத்தியந்தா. இவ்வளவுதான். முதல் 3 வார்த்தைக்கு சத்துவா வேறு, புருஷா வேறு, வேறானது. ஆனா இது சேராமல் இருக்கக்கூடியது, சேர்ந்துதான் இருக்கு. அவ்வளவுதான். வேறு வேறானது, ஆனா சேர்ந்து இருக்கு. இந்த சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு சம்யமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு புருஷ ஞானம் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப சத்துவா எது புருஷா எதுன்னு தெரியாது. எப்படி நம்ம பிரிச்சு சம்யமா பண்றது? அப்பதான் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய வெளிப்பாடு இருக்கு, அதனுடைய சுவார்த்தம் போக பரார்த்தம் இருக்கு. அது மேல சம்யமா பண்ணா, இப்ப சத்துவாவையோ புருஷாவையோ நேரடியா பார்க்க முடியாது, அது மேல சமயமா பண்ண முடியாது. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பு மேல சமயமா பண்ணி அதை நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கறதான் புருஷ ஞானம். இப்ப புருஷ ஞானம் புருஷாவே எனக்கு நேரடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, புருஷ ஞானம் நேரடியா புருஷா மேல சமயமா பண்ணுன்னு சொல்ல முடியாது, சத்துவத்து மேல சமயம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. புருஷாவும் சத்துவம் நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்கு புருஷ ஞானம் ஒண்ணு வரணும்? அப்போ இங்க சத்துவம் புருஷம் வேறு வேறானது தான், ஆனா அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. அது சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு போக பரார்த்தம் உருவாகுது, சுவார்த்தம் இருக்கு. இது மேல சமயமா பண்ணி புருஷ ஞானத்தை நீங்க அடையலாம் அப்படிங்கறதா இது. அப்படி அடைஞ்சா அதனுடைய பெனிஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த டைம்ல ததக அப்படி இருக்கும்போது பிராதிப சிராவண வேதனாதர் சாதுவச வார்த்தா ஜாயந்தே. ஐந்து புலன்களும் அனுபவிக்கிற அனுபவங்களும் பிராதிபை உள்ளார்ந்து உருவாகக்கூடிய உள்ளுணர்வும் இதுவரைக்கும் அனுபவிக்காத தெய்வீக தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறது 37வது சூத்திரத்தில் சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் கூட இது எல்லாமே, இந்த அனுபவங்கள் எல்லாமே கூட தே சமாதவ் உபசர்கா, இதெல்லாம் உபசர்க்கங்கள் சொல்லப்படுது. உபசர்க்கம் அப்படின்னா அப்டக்கல். நம்ம அங்க முன்னாடி சமாதி பாத்தில் படிக்கும்போது அந்தராயான்னு படிச்சிருக்கோம். அதுதான் எதுக்கு உபசர்காவா இருக்கு அப்படின்னா, மோட்சத்திற்கு உபசர்க்கமாக இருக்கு. நம்முடைய கோலை அடையறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு. சரி, எப்படி தடையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, வியுக்தான சித்தையக, இதெல்லாம் வியுக்தான சித்தம் நாம் அடையறதுக்கான, முழுமை அடையறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல நம்ம கொண்டு மெர்ஜ் பண்ண விட்டுரும். வியுக்தானம் அப்படின்னா உலகியல் வாழ்க்கையில வாழ்றதுக்கான நாட்டத்தை கொண்டு சேர்த்தி விட்டு, இங்க ஒரு சித்தி பரசரீர ஆவேசம். அதான் பரசரீர ஆவேசம் அப்படிங்கிற ஒரு சித்தி தான் இது. அது என்ன பரசரீர ஆவேசம்னா, மற்றவங்க உடம்புல நாம போய் ஆவேசிக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னு சொல்லுவோம், அந்த சித்தி. அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுது. பந்த காரண சைத்தில்யா பிரச்சார சம்பேதனா, இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய வார்த்தை. ச அப்படிங்கிறது அண்டு. ரெண்டு காரணத்தினால நீங்க மத்தவங்களோட உடம்புல ஆவேசம் பண்ணலாம். இந்த ச அப்படிங்கிறது ஒண்ணு பந்த காரண சைத்தில்யம், இன்னொன்னு பிரச்சார சம்பேதனம்.
இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற மற்றும் தான் அந்த ச அப்படிங்கிறது. சித்தசிய பரசரீரம். சித்தத்துக்கு மத்தவங்களுடைய சரீரத்துல பயணிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறது. சரி, இப்ப நமக்கு மீனிங் தெரிய வேண்டியது பந்த காரண சைதல்யம். சைதில்யாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிருக்கோம்? பிரயத்தன சைத்தில்ய அனந்த சமாபத்தியா. ம். ஆசனத்துல படிச்சிருக்கோம். சைத்தில்யம் அப்படின்னா ரிலாக்ஸ். அங்க படிக்கும்போது பிரயத்தன சைத்தில்யம், பிரயத்தனம் எந்த விதமான எஃபோர்ட் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறது படிச்சிருப்போம். அதேதான் இங்க பந்த காரண சைத்தில்யம். பந்த காரண சைத்தில்யத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கா. நம்ம மனசு யாருகிட்ட இருக்கும்? நம்ம கிட்ட இருக்கும். நாம எங்க இருக்கோம்? நம்ம வீட்ல இருக்கோம். இப்ப நாமங்கிறது நம்மளுடைய பிரேமம் இருக்க பாடி. இந்த பாடி தான் நாம. இவ்வளவுதான். இப்ப நம்மளோட மனசு நம்ம உடம்புக்குள்ளார தான் இருக்கணும். இப்படிதானே? நம்ம மனசு நமக்குள்ளார இருக்கும். ஆனா அது உண்மையானா அது உண்மை கிடையாது. இந்த மனசுக்கு எல்லையே கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம மனசு நம்ம உடம்புக்குள்ளார மட்டும் வச்சிருக்கு. ஒரு அபிப்பிராயத்தில் நம்ம வச்சு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். இந்த மனமானது இந்த உடம்போட மட்டும்தான் தொடர்புடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உயிரிலிருந்து ஒரு காந்த அலை உருவாகி வெளியே வந்துகிட்டே இருக்கு. விண் என்ற துகள் தான் வெளியே வானத்துல வான்காந்தம், அதுல இருந்து வெளியே இருக்கின்ற காந்தம் தான் வான்காந்தம். அது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. அந்த காந்தத்தால் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதே விண் துகள் உடம்புக்குள்ள இருக்கும்போது உயிர் துகள்னு சொல்றோம். உயிர் துகள்ல இருந்து வெளியே இருக்கின்ற காந்தம் உடம்புல அது இப்போ உடம்புல இருந்து நடுவுல ஒரு இடத்துல உருவாகி புலன்கள் வழியாக போய் மோதுது, அனுபவங்களை உருவாகுது. ஆனா மோதிட்டு அது அங்கேயே நிக்குமானா நிக்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மனசுக்குள் இந்த உடம்புக்குள்ளார இயங்குற மனதை மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். வெளியே போயிருதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இந்த உடம்புக்குள்ளார கட்டுப்படுத்தி வைக்கிறோமே, அதுக்கு பேர் தான் பந்த காரணம்னு பேரு. இந்த பந்த காரணத்தினாலதான் இப்ப உம் முறையாய் இக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், இந்த காந்த அலை கண்ணு மூலமா வெளியேறும்போது பார்வையை கொடுக்குது, காது வழியா போகும்போது சத்தத்தை உணர வைக்குது, மூக்கு வழியா போகும்போது வாசனையை கொடுக்குது, நாக்கு வழியா போகும்போது செலவாகும் போது டேஸ்ட்டை கொடுக்குது, புலன்கள் வழியாக அந்த தோள்கள் வழியாக இருக்கும்போது உணர்ச்சிகளை கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே காந்தம் தான் வெவ்வேறு புலன்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அனுபவங்களை கொடுக்குது. அந்த வெவ்வேறு அனுபவங்களை கொடுக்கறதுனால அதுக்கு பேரு பந்த காரணம்னு பேரு. மனமானது ஒவ்வொரு புலன்களுக்கு தகுந்த மாதிரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கரண்ட் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார சூடு வரும், அயன் பாக்ஸ்ல சில்னஸ் வரும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஒரே கரண்ட் தான் வெவ்வேறு மிஷின்ல வெவ்வேறு வெளிப்பாடு இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளோட புலன்கள்ல அந்த ஜீவகாந்தம் செலவாகும் போது வெவ்வேறு அனுபவங்களை கொடுக்குது. இதுக்கு பேர் தான் பந்த கரணம். காரணம் அப்படிங்கிறது ஆஹ் காரணம்னு சொல்லுவோம். காரணம்னா கருவி. அந்த கருவியில ஏற்படுகின்ற பெர்செப்ஷனுக்கு அனுபவத்துக்கு காரணம்னு பேர். அவ்வளவுதான் பந்த காரணம். இதுல இருந்து இந்த புலன்கள்ல அனுபவிக்கிறதை தாண்டி உங்க மனம் தன்னை விடுவித்துக் கொண்டது என்றால் அது பேர் ரிலாக்ஸேஷன். அதான் சைத்தன்யம். இந்த மனமானது இந்த புலன்கள்ல மட்டும் அனுபவிக்கிறதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருது, எங்க வேணா போலாம். அப்ப பரசரீர மத்த உடம்புல போய் சம்வேதனம் பண்ணலாம். அங்க போய் அதெல்லாம் உணர முடியும். அந்த உடம்புல என்ன நடக்குதுங்கிறதையும் அனுபவிக்க முடியும். இது சித்தத்துக்கு இப்படி மற்ற சரீரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த பிரச்சாரம்னா. பிரச்சாரக பண்ணுவாங்க இல்லையா, பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பயணிக்கிறது. ஆஹ் சரி,
பிரச்சாரம் பண்றதுன்னா தொடர்பு ஏற்படுறது, அதுல போய் சேர்றது, தன்னை விடுவித்து கொண்டு அதுல போய் சேர்றது. அப்ப இன்னொரு சரீரத்துல உட்கார்ந்து இன்னொரு உணர்ச்சிகளை அனுபவிக்கிறது தான் இந்த அனுபவம். இதுக்கப்புறம் வாயுவை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது. உதான ஜெயாத், ஜல, பங்க, கண்டக. இதுல ஆதிசுன்னு போடுது. ஆதிசுன்னு போட்டா இதுல மட்டும் இல்ல, இது போல எல்லாமே முதற்கொண்டு அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உதான ஜெயாத்துங்கிறது உதான வாயு. உதான வாயுவோட டைரக்ஷன் என்ன? மேல் நோக்கி போகக்கூடியது. எங்க இருந்து மேல் நோக்கி போகணும்னா நம்ம த்ரோட்ல இருந்து மேல் நோக்கி போகக்கூடியது. இந்த உதான வாயு தான் நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ல ஒர்க் பண்றக்கூடியது. இந்த மாதிரி இப்படி உதான வாயு ஜெயிக்கிறதுனால அப்படின்னா உதான வாயு மேல சம்யமப்படுறதுன்னு அர்த்தம். தஜ்ஜயாத் பிரக்ஞாலோக அந்த மாதிரி. ஜலான தண்ணி, பங்கன சேரு மட்டு, கண்டக அப்படின்னா முள்ளு தோணு, ஆதி சொன்ன எக்ஸெட்ரா. இது மாதிரி எது மேல வேணா நீங்க நடந்து போகலாம். அசங்கக, அது மேல உங்களுக்கு பட்டும் படாம நீங்க போய்கிட்டே இருக்கலாம், உங்க மேல ஒட்டாது. முள்ளு மேல நடந்து போனா குத்தாது, தண்ணி மேல நடந்து போனா தண்ணி உங்க காலில் ஒட்டாது, சேத்துல நடந்து போனா சேரு உங்க காலில் ஒட்டாது. ஆனா நீங்க சேத்து மேல நடந்து போயிட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து அசங்கக. உட்கிராந்திச்சம், உட்கிராந்தின்னா பூமியை விட்டு மேல் எழும்பி அதுக்கு மேல நீங்க போயிட்டு இருக்கலாம். ஏன்னா உதான வாயு மேல் நோக்கி போகக்கூடியது. உதாரண ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உதான வாயு மாதிரி லேசாயிடும். அதனால எது மேலேயும் பட்டு படாம நீங்க போலாம். ஜெட்லி படத்துல போற மாதிரி. சில சைனா படம்லாம் அப்படித்தான் எடுத்திருப்பாங்க. மரத்துக்கு மரத்துக்கு வீட்டு மேல அப்படி தாவி தாவி போயிட்டு இருப்பாங்கல்ல. சமான ஜெயாத் பிரஜ்வலனம். பிரஜ்வலனம்னா ஜொலிக்கிறது. சமானங்கன்னா அது அக்னி நம்ம வயிற்றில் இருக்கிறது. அது மேல சமயமா என்ன ஆகும்? உள்ளார இருக்கிற அக்னி மேல நீங்க வந்து சமயம் பண்ண நம்ம எரிஞ்சு போயிடுவோம். ஆனா அதுக்கு அப்படி ஒரு மீனிங் எடுக்கலாம். ஆனா நம்ம நம்ம ஸ்கின் எல்லாம் ரேடியன்ட் ஆகும், க்ளோவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்கும். ஸ்ரோத்ர ஆகாசியோ சம்பந்த சமயமா திவ்யம் ஸ்ரோத்ரம். மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இது. நம்ம 5 புலன்களோட ஆகாஷ் என்ற காந்த சக்தி வந்து சேர்றதுனாலதான் நம்மளுடைய 5 புலன்களும் வேலை செய்யுது. ஸ்ரோத்ராங்கிற காது, ஆகாசம் அப்படிங்கிறது வந்து இந்த விண் என்ற சக்தி. சம்பந்த சமயமா, இந்த காதுக்கும் ஆகாசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு அது மேல சமயமா பண்ணீங்கன்னா திவ்யமான ஸ்ரோத்ரம், ஒரு திவ்ய ஒளி, தெய்வீ ஒளி உங்களுக்கு கேட்கும். அல்லது தேவகானம் கேட்கும். காய ஆகாச சம்பந்த சமயமாது. இந்த காய உடம்பு மேல அதுக்கும் ஆகாசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப நம்ம உடம்புக்குள்ளாரதான் இந்த ஆகாச சக்தி அப்படிங்கிறது உயிரா இருக்குன்னு சொல்றோம். அதை வந்து அது மேல அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து நீங்க சமயமா பண்ணீங்கன்னா லகு தோல சமாபத்தேச்ச ஆகாச கமனம். லகு தோல அப்படின்னு சொன்னா லகுன்னா வெயிட் இல்லாம, தோலன்னா காட்டன், வெயிட் இல்லாத பஞ்சு போல. நீங்க ஒரு பஞ்சு போல பறக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பஞ்சு போல. நீங்க அந்த மாதிரி வந்து ஆகாசில் பறக்கிறது. ஆகாச கவனம்னா பஞ்சு போல காத்துல பறந்துட்டு இருக்கலாம். சார் 42 வாங்க சார். என்னங்கம்மா? 42 ஸ்ரோத்ர ஆகாசம். 42. எஸ் சார். ஸ்ரோத்ர ஆகாசம். ஸ்ரோத்ர ஆகாசம், ஸ்ரோத்ரானா காது, ஆகாசம்னா விண்சக்தி. காதுக்கும் விண்சக்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது மேல சமயமா பண்ணீங்கன்னா திவ்யமான ஸ்ரோத்திரம், தேவகானம்லாம் கேட்கலாம். பயங்கரமான ஒரு சொல். பகிஹி அகல்பிதா விருத்திஹி மகா விதேக ததஹ பிரகாச ஆவரண
ஷயக. இதுதான் சிம்பிளா சித்தவருத்தி நிரோதகன்னு சொல்லியிருப்பாங்க. ததக்ஷீயத்தை பிரகாச ஆவரணம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இங்க வந்து கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, சித்தவருத்தி நிரோதம் எப்படி நடக்குது, எப்படி பிரகாச ஆவரணம் ஷயம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம். இந்த சூத்திரத்துக்கு ரிவர்ஸ் இருந்து படிக்கலாமா? ததக பிரகாச ஆவரணம். ததகன அப்பொழுது, எப்பொழுது ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இந்த பிரகாச ஆவரணம் சொல்லக்கூடிய அறியாமை என்னும் அல்லது பழைய சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய அறியாமை ஏதோ ஒரு ஆவரணம் வந்து ஆஹ் ஆவரணம், பிரகாச ஆவரணம் வந்து கரைய ஆரம்பிக்குது, குறையுது. க்ஷயம்னா குறையிறது, பிரகாச ஆவரணம் குறையும் போகுது. இதுல ததக அப்படிங்கிறது இந்த பக்கம் அந்த பகுதி முடிஞ்சிருச்சு. இப்ப எதனால இதனுடைய எஃபெக்ட் புரிஞ்சிருச்சு, இதனுடைய காசு மட்டும் கண்டுபிடிக்குது. பகிஹி அப்படிங்கிறது வெளிப்புறமானது, எக்ஸ்டர்னல் அப்படின்னு அர்த்தம். அகல்பிதா அப்படின்னு ஒரு விருத்தி இருக்கு. இந்த அகல்பிதாங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கணும்னா கல்பித விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. கல்பித விருத்தின்னு எடுத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கல்பிதம் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். விகல்பம்னு ஒண்ணு படிச்சிருக்கோமா, சவிகல்பம்னு ஒண்ணு படிச்சிருக்கோமா, நிர்விகல்பம்னு ஒண்ணு படிச்சிருக்கோமா. அதெல்லாம் கல்பித விருத்தி. இது அகல்பிதா விருத்தி. நிர்விகல்பமும் அகல்பிதா விருத்தியும் ஒண்ணுதான். சோ சவிகல்பம்னு சொல்றோம்ல, அதுதான் சவிகல்பம்ங்கிறது. சவிகல்பம் கூட பரவாயில்ல, விகல்பம்னு சொல்லுவோம்ல. விகல்பம்னு சொன்னா கற்பனை. அந்த கற்பனை எதுல அடிப்படையா உட்காரும், உலகியல் பொருளை பேஸ் பண்ணி தான் உட்காரும். வஸ்து சூன்யம், பொருள்கள் இல்லைன்னா கூட அதெல்லாம் பொருளை பேஸ் பண்ணி அது வந்து கல்பித விருத்தி உருவாக்கிட்டே இருக்கு. விகல்பம் கற்பனை உருவாக்கிட்டே இருக்கு. இந்த வெளி உலக விஷயங்கள்ல நம்மளுடைய ஏற்படுகின்ற தொடர்பு, மனமானது வெளி விஷயங்கள்ல தொடர்பு கொண்டா நமக்கு என்ன உருவாகும், வெளி விஷயங்களோட மனம் தொடர்பு கொண்டால் புலன்கள் வழியாக சித்தவருத்தி உருவாகும். இது புரியுதா? நம்ம புலன்கள் அனுபவிக்கின்ற எல்லா அனுபவங்களையும் உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம சித்தம்னு சொல்றோம். அந்த சித்தத்துல இருந்து என்ன உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அதுல இருந்து விருத்தி வெளிவரும், அது சித்த விருத்தி. அப்போ வெளி விஷயங்கள்ல உங்க மனம் தொடர்பு கொள்றதுனாலதான் இப்படி நடக்குது. அப்படி தொடர்பு கொள்ளல அப்படின்னு சொல்றதுதான் அகல்பிதம். அது எந்த விஷயத்துல, வெளி விஷயத்துல. அப்படி இந்த உலக விஷயங்கள்ல வெளியில உங்களோட மனம் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அப்ப என்ன நடக்கும்? வெளி விஷயங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்ப ரெண்டு இடத்துல அதை நாம் படிச்சிருக்கோம். முதல் பாதத்துல யதாபிமத தியானாத்வா அப்படின்னு படிக்கும் போது பரமான பரமகத்து அந்தோ அசிய வசீகாரக, இந்த மாதிரி உங்க புலன்கள்லாம் ஒடுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கட்டுப்படும். அடுத்து பிரத்யாகாரத்துல போய் படிக்கும் போது புலன்கள் எல்லாம் வெளி விஷயத்துல தொடர்பு இல்லை, உள்முகமா திரும்பிடுச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு பரம விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு புலன்கள் வந்து இது வரைக்கும் அனுபவிக்காத அனுபவங்களை புலன் அனுபவிக்கும். அப்படின்னா புலன்கள் கொண்டு வெளி உலகத்தை அனுபவிக்கிறீங்களா, அது இல்லை, வேறு விதமா அனுபவிக்கும். இப்போ விதேகம் என்ற வார்த்தை, விதேகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, மகா விதேகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேகம்னு என்னது? நம்ம உடம்பு. விதேகம்னா உடம்பு இல்லாம உடம்பு இல்லாம இருக்கிறது. இந்த விதேகம் அப்படிங்கறது வந்து உடம்பு இல்லாம இருக்கிறது. உடம்பு இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது அந்த மாதிரி உடம்பு இல்லை. இது விதேகம் அப்படிங்கிறது, இப்ப கனவு காணும்போது நம்ம ஒரு உடம்பு வச்சிருப்போமா, அந்த உடம்பு வந்து ஒரு சூக்ஷ்ம சரீரம். அதுல அந்த சூக்ஷ்ம சரீரத்துல சித்த விருத்தியினுடைய அடிப்படையில உங்க மனம் வந்து அனுபவங்களை கொடுக்குது. அதுதான் உங்களுடைய ஸ்வப்ன அவஸ்தால சித்த விருத்தி அடிப்படையில மனம் எடுக்கிற வடிவம் தான் அது. அது விதேகம்னு சொல்லலாம், ஆனா மகா விதேகம்னு சொல்ல முடியாது. மகா விதேகம்னு சொன்னா உள்ளார இருக்கக்கூடிய தேவ லோகத்துல அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. சோ இந்த மகா விதேகம் அப்படிங்கிறதே வந்து
அதுதான் வந்து நம்ம உடம்பு இல்லாத வந்து ஒரு தூய நிலையை அடையிறது பேர் மகா விதேகம். நார்மலா விதேகம்னா உடம்பு அழிஞ்சு போறது அப்படி எடுத்துடக்கூடாது. உடம்பு அழிஞ்சு போறதுக்கு பேரும் விதேகம்னு தான் பேரு. விதேக முக்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடம்பு அழிஞ்சு போறது. இது அந்த மாதிரி இல்ல. மகா விதேகம் ஏன் கொடுக்குறாங்கன்னா அனுபவங்கள் இருக்கும் அதுல. அப்படி அனுபவம் இருக்கும்போது உள்ளார் இருக்கிற அனுபவத்துல உள்ளார் இருக்கிற அனுபவத்தை மட்டும் மகா விதேகம் அனுபவிக்க அனுபவிக்க அது தீந்து போகும். தேவர்கள் தேவ சரீரம் எடுத்தாங்கன்னா அந்த கர்மா எவ்வளவு நாள் இருக்கோ அது தீர்ந்த உடனே அது முடிஞ்சிடும். பிரகாச ஆவரணம் க்ஷயமாகும். ஆனா புலன்கள் வெளி விஷயத்துல அனுபவிச்சதுன்னா என்ன ஆகும்? யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம் அப்படின்னு. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கும். யாருக்கா தெரியுமா சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், த்ரீ கைண்ட் ஆஃப் கர்மம்? சார், ம் சஞ்சித கர்மம்னா நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து வந்த கர்மம் சார். இப்படி அந்த பேனா பண்ணிக்கணும். சஞ்சித ஆகா கர்மம். ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து வந்த கர்மா சார். ம் ஆகாமிய கர்மானா இந்த இந்த பர்த் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க கர்மா சார். ம் பிராரப்த கர்மானா அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரேஷனுடைய கர்மாவும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுடைய கர்மாவும் ரெண்டும் கம்பைன் ஆனது சார். ம் ஓகே, தேங்க்யூ கார்த்திஜி. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுன்னா அடுத்து போகலாம். அதுக்காக தான். ஏன்னா அது புரியல இந்த சூத்திரம் புரியாது. ಪ್ರಾರಬ್ಧಕ್ಕೂ ಆಗಾಮ್ಯಕ್ಕೂ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಪುರಿಯಿಲ್ಲ. ம் ಸಂಚಿತನ ಪ್ರೀವಿಯಸ್ ಬರ್ತ್ ಓಕೆ, ம் ದ ಅದರ್ ಟೂ ಪುರಿಯಿಲ್ಲ. சரி, ரொம்ப சிம்பிள். சம்முன்னா டோட்டல் இல்லையா? சஞ்சிதம் அப்படிங்கறத சம்சிதம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எல்லாமே மூட்டை கட்டி வச்சிருக்கோம். எந்த மூட்டைன்னா ப்ரீவியஸ் பர்த்ல நம்மளுடைய அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட எல்லாரும் வந்து இப்ப நமக்கு அப்பா அம்மா தெரியும், அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தெரியும், அவங்களுக்கு ஆனா நமக்கு வந்து ஒரு 3-4 ஜென்ரேஷன் முன்னாடி யாருன்னு தெரியாது. தெரியாதுங்கிறதுக்கு அவங்க இல்லைன்னு ஆயிட முடியாது. நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு சோர்ஸ், அவங்க இல்லை நாம இல்லை. கண்டிப்பா நம்ம அப்பா வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாம அவங்க இல்லை. இது புரியுதா? அப்ப வந்து அவங்களுடைய சீக்வன்ஸ்ல அது ப்ரீவியஸ்ல போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அனாதித்துவம், அதுக்கு ஆரம்பமே இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிச்சோமோ, எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை பிறவியினுடைய ஒட்டுமொத்த வினைப்பதிவு கர்மாவுக்கு பேரு சஞ்சித கர்மம். இது புரியுதா? இதுல ஒண்ணு குழப்பம் இல்லை. அந்த சஞ்சித கர்மால இருந்து ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் இந்த டோட்டல் கர்மா வந்து இப்ப கர்மால வந்து என்னன்னா ஒரு கர்மால இருந்து பிறப்பு வரும். அந்த கர்மா தான் வந்து பிறப்பு காரணமா இருக்கும். அந்த பிறப்புல வந்து கர்மா இருக்கும். இப்ப வந்து வினை பதிவு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கர்மா தான் பிறப்புக்கு காரணத்தை கொடுக்கும். அந்த பிறப்பு தான் கர்மாவை சேர்த்து வைக்கும். இப்ப நமக்கு மனித பிறவியில மட்டும் என்ன வேலை அப்படின்னா கர்மாவை வந்து நம்ம ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பிறவி எடுக்கிறதும் எதுக்குன்னா கர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு மாடு இருக்கு அப்படின்னா அது ஒரு பிறவி எடுக்குது. அதனுடைய கர்மாவை அழிச்சிட்டு அந்த மாடு வந்து பிறவி முடிஞ்சிரும். இப்ப நாமளும் அப்படிதான். இப்ப அந்த டோட்டல் சஞ்சித கர்மால இருந்து ஒரு பிறவி எடுக்கிறோம் பாருங்க, மனித பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு பிராரப்த கர்மம். டோட்டல் கர்மால இருந்து எல்லா கர்மாவும் வெளிப்படாது. அதுல ஒரு கர்மா மட்டும், ஒரு உயிரினத்துக்கான கர்மா மட்டும் வெளிப்படும். அந்த ஒரு பகுதி, ஒரு குட்டி பகுதி. இப்ப உங்களுடைய சஞ்சித கர்மம் 100, அதுல ஒரு கர்மா வெளியே வந்துருச்சு. சஞ்சித கர்மத்துல மீதி எவ்வளவு இருக்கும்? 99 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு பிராரப்த கர்மம் வெளியே வந்துடுச்சு. இந்த பிராரப்த கர்மத்துல நீங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அங்க மீதி 99 தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 99ல இன்னொரு பிராரப்தம் வரும். அப்புறம் அந்த பிறவி எடுத்து அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு 98 தான் இருக்கும். இப்படி ஒண்ணு ஒண்ணா கழிச்சிட்டே வந்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து சஞ்சித கர்மம் தீர்ந்துடுச்சு. இப்படி சஞ்சித கர்மாவை தீர்க்கறதுக்காக ஒரு பிராரப்த கர்மம் மனித பிறவியாக வந்திருக்குது.
எல்லா மத்த உயிரினங்களை எடுத்தா அந்த அப்ப சஞ்சித எந்த கர்மத்துல எந்த கர்மா ஃபர்ஸ்ட் இருக்கும் சார்? அந்த 100 கர்மா இருக்குன்னா ம். எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வரும், அப்படியா? எது மேல் மட்டத்துல இருக்கோ, எது மேல்மட்டத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வரும். அப்படி வரும்போது அது நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த சீக்வன்ஸ், அது கிரமம்னு பேரு. அந்த கிரமத்தை வந்து மனிதனால கண்டுபிடிக்க முடியல. இத காரணம் வந்து நேச்சர் அமைச்சு கொடுக்கும், ம். அப்படியா? ஆனா அதுக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கர்மாவோட மேல்மட்ட பதிவுல வந்து நம்ம இப்ப வந்து போட்டு வைக்கிறது. அது வரேன் அடுத்து, லாஸ்ட்ல வரேன். இப்ப நீங்க கணக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சஞ்சித கர்மா டோட்டல் இருக்கு. ஒரு மாடு, ஒரு மத்த பிறவிகள்லாம் எடுக்குதுன்னா, அதுல ஒண்ணு கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா டோட்டல் சஞ்சித கர்மாவே எல்லா கர்மாவையும் ஒரே டைம்ல எல்லா உயிர்களும் அழிக்க முடியாது. மனிதனால் மட்டும் அழிக்க முடியும். டோட்டலா காலி பண்ண முடியும். அப்பேற்பட்ட கெப்பாசிட்டி இருக்கிறது தான் மனிதன். அப்படி ஒரு அட்வான்டேஜை கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ஆப்பை வச்சாரு. அது என்ன ஆப்பு அப்படின்னா, டோட்டல் கர்மாவையும் கழிக்கக்கூடிய மனிதனுக்கு பிராரப்தத்தை எடுத்துட்டு வந்த உடனே டோட்டலாக கழிக்க முடியும். இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் போது தீர மாட்டேங்குது. தீராம மல்டிப்ளை ஆகுது. எப்படி அப்படின்னா, அனுபவிக்கும் போது பிராரப்தத்துல இருந்து வந்த ஒரு கர்மாவை அனுபவிக்கும் போது, உதாரணத்துக்கு வந்து பிராரப்தத்தை வந்து அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாங்கிரி கிடைக்குது. இது பிராரப்தின் பலன்ல ஜாங்கிரி கிடைச்சது. ஜாங்கிரியை சாப்பிட்ட உடனே டேஸ்டா இருக்க உடனே ஆசை வந்துடுது. இப்ப கர்மா என்னாச்சு? ஆசைங்கிற பதிவில் போய் உலர்க்கு வந்துடுச்சு. இப்படி அவனுடைய பிராரப்தின் அடிப்படையில அவனுடைய சுக துக்கத்தின் பேஸ் பண்ணி மல்டிப்ளை ஆகி போய் சேருது. இப்போ யோகா பிலாசபி என்ன சொல்லுதுன்னா, நீ சுக துக்கங்களை அனுபவிக்காத, அது காலியாகட்டும்னு சொல்லுது. இப்ப இதுல இன்னொன்னு, இப்ப வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு சொன்னோம்ல, இந்த கர்மம் ஒரு சுக துக்கம் அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு உருவாகுது. இந்த விருப்பு வெறுப்பு உருவாகிற கர்மாவுக்கு ஆகாமிய கர்மான்னு பேரு. ஆகாமிய கர்மன்னா ஆன்மாவுக்கு காமத்தை ஓட்டக்கூடிய, அதாவது ஆன்மாவுக்கு ஆசையை ஓட்டக்கூடிய, காமியத்தை கொடுக்கக்கூடிய கர்மம். ஆன்மா. அப்ப ஆன்மாவுக்கு காமத்தை ஓட்டக்கூடிய கர்மாக்கள் இந்த உலகத்துல மனிதனுக்கு நிறைய இருக்காது. ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா இந்த பிறவியிலேயே மறுபடியும் பலனை கொடுக்கும். எப்படி பிராரப்தமும் பலனை கொடுக்குமோ அதே போல இந்த காமிய கர்மமும் பலனை கொடுக்கும், ஆகாமிய கர்மமும் பலனை கொடுக்கும். இப்படி எல்லாம் கொடுத்துட்டே வரும்போது கடைசியில வந்து நம்ம பிறவி முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, இந்த ஒவ்வொரு கர்மாவும் ஒட்டு மொத்தமா பிராரப்த கர்மத்தினுடைய மீதி, இந்த ஆகாமிய கர்மத்துல இங்க விளைஞ்ச கர்மா எல்லாம் சேர்ந்து 99 இருந்ததுல போய் 1000 கர்ம போய் சஞ்சத்துல உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னா 1099 மாறிடும். அப்போ உலக விஷயங்களை அனுபவிக்கும் போது எந்த விதமான, அதுதான் பகிகி அகல்பிதா விருத்தி. வெளி உலக விஷயங்களோட தொடர்பு கொள்ளும் போது அதிலிருந்து கர்மா உள்ளார வராம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரகாச ஆவரண க்ஷயம். உள்ளார இருக்கிற கர்மா தீரும். இந்த பகிகி அகல்பிதா விருத்தி இல்ல, வெளி விஷயங்கள் வந்து அகல்பிதா விருத்தி இல்ல, நமக்கு வந்து கல்பித விருத்தி தான் இருக்கு. ஏன்னா வெளி விஷயங்களோட தொடர்பு கொள்றோம், அதனோட சுக துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதனால பிரகாச ஆவரணம் க்ஷயமாகல, பிரகாச ஆவரணம் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடுது. ஒன்னாவது இந்த 44வது ஸ்லோகம் வந்து கர்மா தேரிக்கு வந்து அவ்வளோ ஒரு பென்டாஸ்டிக்கான ஒரு சூத்திரம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூத்திரம். ஆனா இந்த யூஜிசி நெட்டெல்லாம் இந்த சூத்திரத்தை வச்சு கொஸ்டின் கேட்பான் பாருங்க. சும்மா திருப்பி போட்டு வார்த்தையை எடுத்து போட்டு கல்பித்தா அகல்பித்தா மாத்தி விட்டுருவான். பகிகி அப்படிங்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் போட்டு போடுவான் பாருங்க. நம்ம மக்களால் பிடிக்கவே முடியாது. ஸ்தூல ஸ்வரூபம், சூக்ஷ்ம ஸ்வரூபம், அன்வயார்த்தவத்துவ சமயமாத் போதஜெயக. இந்த இடத்துல மகரிஷி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. இந்த விபூதி பார்த்து முடிக்கிற 45ல இருந்து
56 வரைக்கும் ஒரு 12 சூத்திரம் செம பட்டாசு கிளப்புவாரு. எல்லாத்துக்கும் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு, நீங்க ஜெயிக்க வேண்டியது ரெண்டு தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், போத இந்திரியேஷன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒண்ணு பஞ்சபூதம், இன்னொன்னு உயிரினங்கள், இந்திரியங்கள். அப்ப நீங்க ஜெயிக்க வேண்டியது ரெண்டு தான். இந்த மேல இருக்கக்கூடிய பகிர்கி அகட்டிதா விருத்தி அப்படிங்கிறத வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து தொடர்பை நீங்க அறுக்கணும்னா நீங்க ஜெயிக்க வேண்டியது ரெண்டு. ஒண்ணு பூதங்களை ஜெயிக்கணும், பஞ்சபூதங்களை ஜெயிக்கணும். இன்னொன்னு இந்திரியங்களை ஜெயிக்கணும். இவ்வளவுதான். இந்த பூதங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. சூத்திரம் என்னன்னா, ஸ்தூல ஸ்வரூபம், சூக்ஷ்ம ஸ்வரூபம் அப்படின்னு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கு. எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஸ்தூல வடிவம், சூக்ஷ்ம வடிவம் ரெண்டு உண்டு. இந்த ஸ்தூல வடிவம், சூக்ஷ்ம வடிவம் ஒன்னு அடி ஒன்னு ஒட்டி கிடக்கும், பிரிக்க முடியாது. நெருப்பு அப்படின்னு இருக்குன்னா அதுல வெப்பம் மறைஞ்சிருக்கும், தண்ணின்னா அதுல கூலிங் மறைஞ்சிருக்கும், காத்துன்னா அதுல இயக்கம் மறைஞ்சிருக்கும். இப்படி எதை எடுத்தாலும் அதுக்குள்ளார சூக்ஷ்ம வடிவங்கள் நிறைய இருக்கும். சூக்ஷ்ம வடிவங்கள் நிறைய இருக்கும். இப்போ பாலுன்னு எடுத்து அதுக்குள்ளார நெய் இருக்கும், வெண்ணெய் இருக்கும், தயிர் இருக்கும், மோர் இருக்கும். எல்லாமே அதனுடைய சூக்ஷ்ம வடிவமா இருக்கும், அதுக்குள்ளார இருக்கு. இப்படி எதை எடுத்தாலும் அதுல வந்து ஸ்தூல ஸ்வரூபம், சூக்ஷ்ம ஸ்வரூபம் இருக்கு. அதை நீங்க வந்து அண்மையார்த்தத்தை பிரிச்சு சமயமா பண்ணீங்கன்னா போதங்களை ஜெயிச்சிடலாம், பஞ்சபூதங்களை ஜெயிச்சிடலாம். அப்படி பஞ்சபூதங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ததக அப்பொழுது அனிமாதி, அனிமா ஆதினா முதற்கொண்டு, ஆதினா எக்ஸெட்ரா போடுறது, அனிமா முதற்கொண்டு, அதாவது அஷ்டமா சித்தி அப்படிங்கிறத வந்து சிம்பிளா சொல்லிவிட்டாரு. பஞ்சபூதங்களை ஜெயித்தா அனிமா சித்தி கிடைக்கும். இந்த சூத்திரத்துல கடைசியில ஒரு சொல் இருக்கும், அது ச அப்படிங்கிறது. அப்ப மற்றும் அப்படின்னு அர்த்தம். மற்றும் அப்படின்னா அப்ப இன்னொரு சித்தி இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அஷ்டமா சித்திலே 8 சித்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, அது இல்லாம இந்த இந்த அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது வந்து உடம்பு விட்டு வெளியில நடக்கக்கூடியது. அஷ்டமா சித்திகளை வெளியில காட்டக்கூடியது. ம் என்னன்னா அனிமான்னா நீங்க அணு போல சின்னதா சுருங்கிக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க பெருசாகிக்கலாம், சின்னதாகிக்கலாம், கனமாகிக்கலாம், லேசாகிக்கலாம். இந்த மாதிரி ஈசியத்தும் ஆசியத்தும் இந்த மாதிரி அஷ்டம சித்தி இது எல்லாமே வந்து பிராதுர்பாவம், நீங்க வெளியில அனுபவிக்கிறது. அது இல்லாம காய சம்பத்து, இந்த உடம்பு வந்து காய சம்பத்தை அச்சீவ் பண்ணும், உடல் செல்வங்களை பெறும். அதனால என்ன ஆகும்னா, தர்மா அப்படிங்கிறது இடத்துல வந்து தத் தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தத்துன்னா அதனுடைய, எதனுடைய, காய அப்படின்னு, காயத்தினுடைய. காயத்தினுடைய தர்மம் என்ன? இந்த உடம்புக்கு என்ன தர்மம்? இந்த உடம்பு எதெல்லாம் அனுபவிக்கும்? இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும், டியூவாலிட்டியை அனுபவிக்கும். காயத்துல வந்து நோய் வரும், சுகம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், இதெல்லாம் அனுபவிக்கும். இதெல்லாம் காயத்தினுடைய தர்மம், பிரகிருதியோட தர்மம். அது மூல பிரகிருதியோட குவாலிட்டி தான். தர்மானா மூல பிரகிருதின்னு எடுத்துக்கலாம், அல்லது பாடியினுடைய அடிப்படை கேரக்டர் எடுத்துக்கலாம். இங்க அனபிகாத்தக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த அனபிகாத்தகங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிருக்கோம்? द्वन्द्वानभिघातः। அதோ துவந்த்வானபிகாத்தக. ஸோ எப்போ? ஆசனாவோட இந்த benefit. dualityல இருந்து டியூவாலிட்டிலேருந்து எப்போ நம்மளை பாதுகாத்துப்போம்? ஆசனால ஆசனம் ஆசனால பண்ணணும். ஆசனால அச்சீவ் பண்ணீங்கன்னா பண்ணிப்போம். அதே தாங்கம்மா. ஸோ காய சம்பத்துங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது. அப்போ ஆசனம் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ நீங்க காய சம்பத்துங்கிறதும் ஆசன சித்திங்கிறதும் ஒண்ணுதான். உடல் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்பு அதனுடைய தர்மத்துல இருந்து, அதனுடைய அந்த டியூவாலிட்டிஸ்ல இருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதான். அப்ப அனிமா சித்தி வந்து உள்ளார இருந்து வெளி உலகங்கள்ல நீங்க எப்படி உங்களை பாதுகாத்து, அதே போல உள் பக்கமா இருந்து உடல் காய சித்தியை அடைஞ்சு அந்த பாதிப்புகள் இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கும், நோயெல்லாம் வராம பார்த்துக்கும். இதெல்லாம் அதனுடைய பெனிஃபிட். இதெல்லாம் எதனால வருது? எதை ஜெயிக்கிறதுனால?
பஞ்சபூதங்களை ஜெயிக்கிறதுனால. பஞ்சபூதங்களை ஜெயிக்கிறதுனால. சூப்பர். இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுக்குறாரு. இந்த காய சம்பத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சூத்திரம் வந்து எக்ஸ்பிளனேஷன். எது காய சம்பத்து, எதெல்லாம் இருந்தா அது காய சம்பத்துன்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரூப, லாவண்ய, பல, வஜ்ர, சமரணத்துவானி, இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தது தான் காய சம்பத்து அப்படிங்கிறது. இந்த காய சம்பத்து இருக்கிறதுனால தான் அதனுடைய தர்மத்திலிருந்து உங்களால பாதுகாத்து கொள்ள முடியும் அல்லது பாதுகாப்பு ஏற்படும். ரூபன்னா இப்ப நம்மளுடைய பாடியோட பிரேம் ஒர்க். இந்த பிரேம் ஒர்க் மட்டும் இருக்கிறது இல்லாம இதுக்குள்ளார எல்லாரும் பாடியும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அதுக்குள்ளார ஒரு லாவண்யம் வச்சிருக்காரு, அந்த அழகு அப்படிங்கிறது. அதை தாண்டி பலம், வஜ்ரம்ங்கிறது பலம், உறுதி, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுலயும் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருப்பாரு, அழியாத்தன்மை அப்படிங்கிறது. சம்மரணத்துவானிங்கிறது வந்து டியூரபிலிட்டி. இதெல்லாம் காய சம்பத்துக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட பெரிய. அடுத்து நீங்க ஜெயிக்க வேண்டியது இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அது என்னன்னா இந்திரிய இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும். இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கு 2 டெக்னிக் தான் அவர் வச்சிருக்காரு. சரி, 2 ஆஸ்பெக்ட் தான். எப்படி வந்து பொருள்களுக்கு வந்து ஸ்தூல ஸ்வரூபம் சூக்ஷ்ம ஸ்வரூபம் இருக்கும், அதே மாதிரி இந்த கிரகணத்துக்கெல்லாம் கிரகண ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. இந்திரியங்களுக்கெல்லாம் கிரகண ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு, அஸ்மிதா ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கிரகண ஸ்வரூபம், அஸ்மிதா ஸ்வரூபம்? கிரகண அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க பயன்படுத்தியிருக்கோம் சார்? கிரகண கிராஹிசு அப்படின்னு சொல்லிட்டு கிரகித். மதிப்பளவு. तत्पतञ्चनिता समपतिः ஓகே. ஸோ கிரகண அப்படிங்கிறது வந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை, உலக விஷயங்கள்ல இருந்து உள்வாங்கக்கூடியது. அஸ்மிதா அப்படிங்கிறது உள்ளார இருந்து பிரதிபலிக்கிறது. இது ரெண்டும் மெர்ஜானதான் நம்மளுடைய அனுபவங்கள் இருந்து உருவாகுது. அப்போ இந்த கிரகண அப்படிங்கிறது இது வந்து இந்த அஸ்மிதா அப்படிங்கிறது வந்து என்னன்னா நானுங்கிற அகங்காரத்தை சொல்லக்கூடியது, ஈகோயிஸ்ட் சொல்லக்கூடியது. கிரகண ஸ்வரூபம் வந்து பாருங்க, கிரகண, கிராஹித்ரு, கிராகியஸ்ன்னு படிச்சோமா? அங்க போய் படிக்கும் போது அந்த 17வது சூத்திரத்துல விதர்க்க, விசார, ஆனந்த, அஸ்மிதம் படிச்சிருப்போம். அந்த அஸ்மிதாக்கு நீங்க அப்படியே பாருங்க, அங்க போடும்போது 17வது சூத்திரத்துல 17, 41, இங்க இருக்கக்கூடிய 48. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதை பிடிக்க முடியும். இந்த கிரகண அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரகண ஸ்வரூபம், அஸ்மிதா ஸ்வரூபம். அங்கேயும் அஸ்மிதா யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் அஸ்மிதா யூஸ் பண்ணுவோம், ஆனா மீனிங் வேற. இதே அஸ்மிதாவை கொண்டு போயிட்டு கிளேசங்கள்ல போடுவோம், அங்க அதுக்கு மீனிங் வேற. அஸ்மிதாங்கிறது 2 அஸ்மிதா தான் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மால் ஐ, இன்னொன்னு கேபிட்டல் ஐ, அப்படி வச்சுக்கலாம். ஆன்மாவுக்கு அதுக்கு பேரும் அஸ்மிதான்னு தான் பேரு. விதர்க்க ரூபம், விசார ரூபம், அனந்த ரூபம், அஸ்மிதா ரூபம். அதுலதான் கடைசியில் இருக்கக்கூடிய அஸ்மிதா ரூபம் தான் நானுங்கிற அந்த ஒரிஜினல் ஸ்வரூபத்தை தான், ஆன்மாவை தான், அந்த நானுங்கிற தன்மையை சொல்லக்கூடியது. அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 41வது சூத்திரத்தில் வரும்போது கிரகண, கிரகித்ரு, கிராகியேசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரகண அப்படிங்கிறனா கிரகித்து கொள்ளக்கூடியவன். யார் கிரகித்து கொள்ளக்கூடியவன்? புருஷன், பார்ப்பவன். அவன் தான் வந்து கிரகித்து கொள்ளக்கூடியவன். அந்த கிரகண ஸ்வரூபம். இன்னொன்னு அஸ்மிதா ஸ்வரூபம். இந்த அஸ்மிதா ஸ்வரூபத்துக்கு எங்க மீனிங் எந்த எடுக்கணும்னா கிளேசத்துல இருந்து எடுக்கணும். திருஷ்டா திருஷ்ய திருஷ்டா திருஷ்ய சக்தி, திருக் தர்ஷன சக்தியோர் ஏகாத்ம தேவ அஸ்மிதான்னு படிச்சிருக்கோம். அந்த அஸ்மிதா தான் இங்க. ஸோ உள்ளார இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் சேர்த்து ஒன்னா அனுபவிக்கிறதுக்கு பேர் அஸ்மிதான்னு படிச்சிருக்கோம். அந்த டெஃபினேஷனை கொண்டு வந்து இங்க போட்டுக்கணும் அந்த அஸ்மிதா ஸ்வரூபத்துக்கு. இது ரெண்டும் சேர்த்து ஒன்னா இருக்கக்கூடியது. இது தனித்தனியா பிரிச்சு சம்யமம் பண்ணீங்கன்னா இந்திரியங்களை ஜெயிச்சிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம புலன்களுக்கு ஒரு சக்தி இருக்கு,
உள்ள இருந்து ஆத்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பால் இந்த புலன்கள்லாம் செயல்படுது. இதை ரெண்டு சேர்த்து சமீபம் பண்ணீங்கன்னா இந்திரியங்களை ஜெயிச்சிடலாம். இந்த புலன்கள்லாம் செயல்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா டூப்ளிகேட். இதெல்லாம் இரவல், கடன் வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரிஜினல் மேல சமீபம் பண்ணீங்கன்னா இந்த டூப்ளிகேட்லாம் செத்து போயிடும். அப்ப நீங்க இந்திரியங்களை ஜெயிச்சிடலாம். அப்ப இந்திரியங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பகவதி தெரியுமா? குட்டி பகவதி, சின்ன பகவதியா? சின்ன பகவதி வடிவேல் போய் சொல்லிட்டு இருப்பான்ல, சின்ன பகவதி, குட்டி பகவதி தெரியும். ஸோ பகவதி யாருன்னு தெரியாத வரைக்கும் அங்க வடிவேல் தான் பகவதி. ஒரிஜினல் பகவதி யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவருக்கு அடி விழும். அவ்வளவுதான். அங்க அந்த வடிவேலுக்கு வந்து அங்க மரியாதை கிடையாது. அது மாதிரி ஒரிஜினல் மேல நீங்க உங்களுக்கு ஒரிஜினல் புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஏகாத்ம தேவா ஸ்மிதா அப்படிங்கிறது வந்து அடிபட்டு போயிடும். அப்பதான் நம்ம வந்து இந்திரியங்களை ஜெயிச்சிடுவோம். இந்த இந்திரியங்களை ஜெயிச்சா என்ன ஆகும்? ததக மனோஜவித்வம் விக்கரணக பாவக பிரதான ஜெயிச்ச. பிரதானம் அப்படின்னா மூல பிரகிருதி, அத பேஸ். பிரதானத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி பிரதானத்தை உங்களால ஜெயிக்க முடியும்? கரணபாவம் அப்படின்னா புலன்களை கொண்டு அனுபவிக்கிறது பேர் கரணபாவம். கரணம்னா கருவிகள், கருவிகள்னா இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்னா இந்திரியங்கள். அப்ப நம்மகிட்ட இருக்கிற இந்திரியங்கள் எது? நம்முடைய சென்சரி ஆர்கன், புலன்கள். விக்கரணக அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அந்த கரணங்கள் இல்லாத விக்கரணம். விக்கரணம் இல்லாத பாவனம், அதான் விக்கரண பாவக. அந்த விக்கரண பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த கரண பாவனம் இருக்கிற வரைக்கும் பிரதானத்தை ஜெயிக்க முடியாது. மூலப்பிரகிருதியை உங்களால ரீச் பண்ண முடியாது. மூலப்பிரகிருதி ஜெயக அப்படின்னா இங்க பிரதான ஜெயக அப்படிங்கிறது வந்து ரஜோகுணம் தமோ குணத்தை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரு, அல்லது சத்துவத்தை ரீச் ஆகிறது. இது இன்னொரு இடத்துல நம்ம சத்துவ சுத்தின்னு படிச்சிருப்போம். இது எப்படி ரீச் பண்றோம் அப்படின்னா மனோஜவித்துவம், ஜவீஹக அப்படின்னு சொன்னா மிக மிக வேகமாக ரீச் ஆகக்கூடியது, செல்லக்கூடியது. மனோஜவீகன்னு படிச்சோம். மனோஜவியம் பத்தி படிக்கிறது வந்து ஈசாவாசி உபநிஷத்துல படிச்சிருக்கோம். ஆன்மா வந்து மனதோட வேகமா போகக்கூடியது அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ததக மனோஜவித்துவம், மனமானது இந்த புலன்களில் அனுபவிக்கிற அனுபவங்களை கடந்து அது வந்து மூலப்பிரகிருதி வரைக்கும் போகக்கூடியது. பிரதானத்தை ஜெயிக்கிற வரைக்கும் போகும். அங்க போனாதான் நமக்கு விடுதலை வரும். இப்ப மூலப்பிரகிருதியில போய் சத்துவம் வரைக்கும் போயிட்டீங்க. பிரதானத்தை ஜெயிச்சிங்கன்னா சத்துவம் புருஷம் அந்யதா கியாதி, புருஷா வேற சத்துவம் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டா மட்டும் போதுமா என்ன? அந்யதா கியாதி, அங்க ரெண்டு வேற வேறன்னு அந்யத்தான்னு புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, சர்வபாவா திஷ்டா திருத்துவம் சர்வஜா திருத்துவம், இந்த ஒரு புரிதல் புருஷ வேற சத்துவ வேறன்னு புரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு சர்வ ஞானம் வந்துருமா. ஏன் அப்படின்னா புருஷால இருந்து பிரதிபலிக்கக்கூடிய எல்லா ஞானமும் சத்துவத்துல பிரதிபலிக்கும். நாம சத்துவத்தின் பாடு நிக்கிறதுனால சத்துவத்தின் வழியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சர்வ ஞானத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர் வந்து ரிதம்பர பிரஞான் படிச்சிருப்போம். அதுதான் இங்க வந்து திஷ்டா திருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதிஷ்டா திருத்துவம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிதம்பர பிரஞான், உண்மையான ஞானம், எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஞானத்தை நம்ம அச்சீவ் பண்றோம். அந்த ஞானத்தை அச்சீவ் பண்ணாலும் நமக்கு என்ன வேணும்? அந்த ஞானத்து மேல உங்களுக்கு வைராக்கியம் வேணும். தது வைராக்கியாத் அபி தோஷ பீஜக்ஷயம். அந்த ஞானம் கூட உங்களுக்கு ஒரு தோஷம் தான், தோஷ பீஜம். அது ஒரு தோஷமாக பீஜமாக இருக்கும். அதனால அந்த ஞானத்து மேலேயும் உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடியது கைவல்யம். இந்த சூத்திரத்தோட கைவல்யம்
சொல்லப்பட்டு பதஞ்சலி சூத்திரம் நிறைவடைகிறது. இருந்தாலும் கூட இன்னும் 5 சூத்திரம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுலயும் கடைசியில போய் கைவல்யம் தான் முடிக்க போறாரு. இப்படியும் கைவல்யத்தை சொல்லலாம். 56வது சூத்திரத்துல ஒரு வகையில சொல்லி அங்கேயும் கைவல்யம் முடிக்கலாம். கைவல்ய பாதம் போய் 34லயும் ஒரு கைவல்யம் சொல்லலாம். இந்த கைவல்யம் சொல்லும்போது இன்னொரு அலர்ட்னஸும் கொடுக்குறாரு. ஸ்தானி உபனி மந்திரனே சங்கஸ்மயா அக்கரணம் புனரனிஷ்ட பிரசங்காத். உங்களுக்கு சித்திகள்ல ஹையஸ்ட் பவர்ஃபுல் சித்தியெல்லாம் அங்க நிற்கும். உங்களை கீழ் உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் நீ சங்காத்தம் வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தலாம். அப்புறம் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். க்ஷணதத் கிரமம், கிரமத்து மேல சமயமா இருக்கணும் உங்களுக்கு. க்ஷண பொழுது, ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல விவேகஜ ஞானத்தை அச்சீவ் பண்ணணும். க்ஷண பொழுதுல நீங்க கொஞ்சம் கவனம் விட்டீங்கனாலும் சிதறினாலும் விவேகஜ ஞானம் எஸ்கேப் ஆயிடும். விவேகஜ ஞானத்தை அச்சீவ் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புரிதல் உருவாகும் பாருங்க. இந்த ஞானம் இப்படி நிறைய பேர் இதுதான் என்லைட்டன் பர்சன்லாம் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஜாதி லக்ஷணம் தேச அந்யதா அனவச்சேதாத் துல்லிய ததக பிரதிபத்தி. அங்கெல்லாம் இந்த ஜாதி தேசம் காலனம் இதுக்கெல்லாம் வேறுபாடுல ஒண்ணுமே இருக்காது. எதனால் அப்படின்னா எல்லாமே சர்வம் ஒன்னா மெர்ஜ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு லட்சணம். தாரகம் சர்வ விஷயம் சர்வதா விஷயம் அக்கரணம் செய்தி விவேகஜ ஞானம். விவேகஜ ஞானத்தோட டெஃபினிஷன் விவேக ஞானம் நம்ம சொல்லுவோம். இந்த விவேக ஞானத்தை எங்க கொடுத்திருப்பாங்கன்னா சாதன பாதத்துல இந்த விவேக ஞானம் மட்டும்தான் கைவல்யத்துக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏயம் ஹேத்து ஹான உபாயம் விவேக கியாத்திர் அவிப்ளவா ஹான உபாயக. மோட்சத்து கைவல்யத்துக்கு போறது உங்களுக்கு ஒரே ஒரு டூல் என்னன்னா விவேக கியாதி ஞானம். அந்த விவேக கியாதி ஞானத்தை எப்படி அச்சீவ் பண்றது, அதுக்கான டெஃபினேஷன் தான் இது. இந்த விவேகதி ஞானத்தினால விவேகஜ ஞானத்தினால உங்களுக்கு என்ன உருவாகும்? சத்துவத்துக்கு ஒரு சுத்தம், புருஷாவுக்கு ஒரு சுத்தம். புருஷா எப்பவுமே தூய்மையானது தான், அதுல பாதிப்பெல்லாம் இல்லை. சத்துவா போய் அந்த புருஷா மேல ஏறி உட்காந்துட்டு இருந்ததான், அதனால அதுக்கு புருஷா கலங்கப்பட்டிருச்சாமா. அந்த கலங்க நீங்கிறதுனால சத்துவ சுத்தி புருஷ சுத்தி. இந்த மாதிரி சத்துவ சுத்தி புருஷ சுத்தி ரெண்டும் பர்ஃபெக்டா இருந்தா அதுக்கு பேரும் கைவல்யம் அப்படின்னும் இங்க ஒரு கைவல்யத்துக்கு இங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்படுது. ஸோ சத்துவ சுத்தி புருஷ சுத்தி அப்படிங்கிறதும் கைவல்யம் தான். இந்த சத்துவ சுத்திங்கிறத நமக்கு எங்க படிப்போம்? நியமால படிப்போம். இங்க ஞானத்தை பீஜக்ஷயம் ஆகும் போதும் படிப்போம். கைவல்ய பாதம் போய் படிக்கும்போது குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம், ஸ்வரூப பிரதிஷ்டம் கைவல்யம். இப்படி கைவல்யத்துக்கு எப்படி எப்படி திருப்பி திருப்பி சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். இதோடு கைவல்ய பாதம் நிறைவடையுது. சரி, விபூதி பாதம் நிறைவடையுது. விபூதி பாதத்துல நாளைக்கு கடைசி பகுதி டீட்டெயிலா பார்த்துட்டு அந்தந்த ஸ்லோகங்களை கிளியரா படிச்சிடலாம். செஷன் கன்க்ளூட் பண்ணலாமா? Keep your hands in Namaskar Mudra. Gently close your eyes. Take a deep breath in and long breathe out. Now take a deep breath in. Chant one. Om Kayena Vacha Manasendriyerva Buddhyatmana va Prakriti Sudhava
करोमि ह्यत्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, click on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பவது சபம்.